என்னை அறியவே வேத கல்வி, என்னை அறியவே வேத கல்வி. என்னை அடையவே வேத பாராயணம். எறும்பு அதுவும் நான் தான். என்னை அறியவே வேத கல்வி, என்னை அடையவே வேத பாராயணம், என்னை உணரவே வேதாந்த தரிசனம். என்னிலிருந்தே அறிவாற்றலும் நினைவாற்றலும் ஞாபக மறதியும் உதயமாகிறது. அனைவருள்ளும் இருக்கும் ஆத்மராமன் தான். அனைவருக்கும் என்னிடமே என்னை ஈர்க்கும் ஆத்மரதியும் நான். நானே என்னுடன் பல திருவிளையாடல்களை புரியும் ஆத்ம கிரீடனும் நான். சத்தியத்தை உணர்த்தும் சத்தியசீலன் நான், சத்தியத்தை போதிக்கும் சத்திய போதகனும் நான், சச்சிதானந்தன் நான், சச்சிதானந்தன் நான். மம நாத அஸ்தி யோ சம்யகம், மம நாத அஸ்தி யோ சம்யகம், சகல ததிதவைவ மாதவா, சகல ததிதவைவ மாதவா. நியதஸ்வ இதி பிரபுபுத்தேர் अथवा नियतस्व इति प्रभुबुद्धेर अथवा किम्नो समर्पयामि ते, किम्नो समर्पयामि ते. பிரேம ஸ்வரூபங்களே, அன்பின் வடிவங்களே, ஆத்மஸ்வரூபங்களே, ஸ்ரீ ஸ்தோத்திர ரத்னத்துல மகரிஷி யமுனாச்சாரியார் அற்புதமா ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம், ஞான உதயம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவரு யதார்த்தமா இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லும்போது அற்புதமா இதை விளக்குறார். என்னன்னா, மமநாத் அஸ்தி யோ சம்யகம் சகல ததிதவைவ மாதவா. ஓ நாராயணா, ஓ பெருமானே, அதிர்ஷ்டலட்சுமியோட கணவரே, அனைத்து ஐஸ்வர்யத்தையும் உங்க காலிலேயே வச்சிருக்கீங்க. லக்ஷ்மியின் ஒரு ரூபமா உங்க ஹிருதயத்திலையும் உங்களுக்கு ஸ்தானத்தை கொடுத்துருக்கீங்க. லக்ஷ்மி நாராயணனாவும் இருக்கீங்க. நான் அறியாமையில இருந்தப்போ அவர் மனமுகந்து ஞான உதயம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவரோட நிலைய வெளிப்படுத்துறதுக்காக இந்த ஸ்தோத்திரத்தை சொல்றாரு. இது பேரு ஸ்ரீ ஸ்தோத்திர ரத்னம். அப்படி நான் அறியாமையில் இருந்தப்போ நான் என்ன சொன்னேன்னா, எம்பெருமானே, நான் உங்களுக்கு அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், உங்களுக்கு இந்த நைவேத்தியம் பிடிக்குமா, அந்த நைவேத்தியம் பிடிக்குமா, உங்களுக்கு நான் எதை பண்ணட்டும்,
பூஜை புரஸ்காரங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், தானம், தர்மம், உங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது, உங்களை அழகுபடுத்துறது, அதெல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம், உண்மையான ஆத்ம ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம், பிரம்ம ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம், என்னோட அறியாமை விளங்கினதுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சது, எது என்கிட்ட இப்ப இருக்கோ பொருளா, எல்லாமே அருள்கிட்ட இருந்தா ஒவ்வொரு பொருளும் வந்திருக்கு. என்கிட்ட இருக்கிற சொத்து, சொகம், என்னோட இந்த உயிர், தேகம், மனசு, எண்ணங்கள், அதுல உருவாக்கப்பட்ட இந்த ஐஸ்வர்யங்கள், இந்த திரவியங்கள், எது எது உங்களுக்கு படைக்கிறேனோ ஏற்கனவே அது உங்களுக்கு சொந்தமானதுதான். எல்லா இடத்துலயும் நீங்க இருக்கீங்க, எல்லாத்துக்குள்ளயும் நீங்க இருக்கீங்க. ஆனா அப்போ கொடுக்கும் போது அந்த அறியாமை இருந்துச்சு. நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நான் உங்களுக்கு வஸ்திரம் சாத்துறேன், நான் உங்களுக்கு இந்த நைவேத்தியத்தை கொடுக்குறேன், நான் இந்த என் கையால இந்த தான தர்மத்தை பண்றேன், இந்த பொருளை கொடுக்குறேன், பணத்தை கொடுக்குறேன், அந்த தங்கத்தை கொடுக்குறேன், வைரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். அதுல எனக்கும் தெரியாம ஒரு அகங்காரமும் மமக்காரமும் உள்ள இருந்துட்டே இருந்தது. இந்த அறிவொளி, இந்த ஞான உதயம் உள்ள இருந்து அந்த உங்களை உணரக்கூடிய அந்த புத்தி யோகத்தினால இப்ப தெளிவடைஞ்சிருச்சு. எல்லாமே உங்களோடதுன்னு போது, ஏற்கனவே எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் நீங்க தான் போது, நான் வழங்குறதுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறார். இப்போ யமுனாச்சாரியாரோட இந்த ஸ்தோத்திர ரத்னம் இந்த காலகட்டத்துல, கலியுகத்துல, சத்தியோகம் ஆரம்பிச்சா கூட கலியுகத்தோட தாக்கம் இன்னும் ரொம்ப கொடூரமா தான் இருக்கு. ஆனா இந்த கலியுகத்தோட தாக்கம் என்ன தெரியுமா? இருக்கிறதையே பெரிய நோய் சுயநலம், சுயநலம், சுயநலம். சுயத்தை உணராம சுயநலமா இருக்கிறது சுயத்தை உணர்றதுக்கும் பெரிய தடங்களா இருக்கு. நான் சொல்றது சுயங்கிறது சுயம்புவா இருக்கக்கூடிய உள்ள இருக்கிற ஆத்மா ராமனை உணர்றதுக்கும் அது பெரிய தடங்களா இருக்கு. இதுதான் யமுனாச்சாரியார் சொல்றார். இன்னைக்கும் தான தர்மம் பண்றவங்க கூட அங்கேயும் ஒரு நான் இருக்கு. நல்ல காரியம்தான், புண்ணிய காரியம்தான். ஆனா இருந்தாலும் ஏன் இந்த அறியாமை, ஏன் இந்த நிலை? அதனாலதான் வேதத்துல 87% வெறும் பூஜை புரஸ்காரம் யக்னம் கிரியாக்கள் எல்லாம் சொல்லிட்டு 13% இது எல்லாமே நீ கடவுளை கிட்ட கேட்டு கேட்டு வாங்கிக்கிட்டு ஒரு நாள் அந்த 13% பூர்ண சரணாகதி, கொடுத்ததெல்லாம் கடவுள் தான், எல்லாமே கடவுள் தான், நீ எப்போ மனப்பூர்வ உணர்றையோ அப்பவே உனக்கு அந்த ஞானம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ற. ஆனா பிரதானமா அந்த 87% வேதத்துக்கு தான் எல்லாமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது படிச்ச வேத வித்தாகட்டும், வேதாந்த தர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த மகாத்மாக்களாகட்டும், இதை பண்ணுங்க இது பண்ணுங்க. ஏன்னா பௌத்திக ரீதியா நிறைய துக்கம் இருக்கு. அந்த துக்க நிவர்த்திக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்கார். இதை பண்ணு, கடவுளோட நினைப்பிலேயே துக்கம் தீரும். இந்த பூஜை பண்ணு, இது தீரும். இந்த யக்னம் பண்ணு, இந்த பாக்கியம் உனக்கு கிடைக்கும். பாக்கிய விதாத்தான்னு கடவுளை சொல்றோம். ஆனா பாக்கிய விதாத்தாவை, பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அவரை உண்மையா நம்ம பாக்கியமா ஆக்கிக்கிட்டோம்னா அதுதான் பூர்ணமான சரணாகதி. அந்த நிலையில நம்ம கடவுளை எல்லா இடத்துலயும் பார்க்க ஆரம்பிச்சிடறோம். त्वद्यं वस्तु கோவிந்தா துப்பியமேவ சமர்ப்பித்தம். இந்த வாக்கியம் எப்போ வருதுன்னா, எல்லாம் கடவுளுக்கு கொடுக்கும்போது, பழம் கொடுக்குறீங்க, புஷ்பம் கொடுக்குறீங்க, வஸ்திரம் கொடுக்குறீங்க, நைவேத்தியம் கொடுக்குறீங்க, சமர்ப்பயாமின்னு சொல்றோம். ஆனா உண்மையா அந்த வச்சனத்துக்கு முன்னாடி இந்த ஸ்லோகம் என்ன உணர்த்துதுன்னா, त्वद्य वस्तु கோவிந்தா துப்பியமேவ சமர்ப்பித்தம். என்னன்னா, நீ கொடுத்ததையே உனக்கு நான் திருப்பி கொடுக்கிறேன். இதைதான் அது உணர்த்துது. அப்போ நீ கொடுத்ததையே தான் உனக்கு கொடுக்குறேன்னா, கடவுள் அப்போ இந்த பூஜை பண்ணி இந்த புரஸ்காரத்துல அது அங்க நைவேத்தியமா கொடுக்கறது, இல்ல ஒரு நேர்த்தி கடனா எல்லா கோயிலுக்கும் அந்த கடனை சமர்ப்பிக்கிறது, ஏதோ ஒரு குடுக்கல் வாங்கலே கடவுள் கிட்ட இருந்துட்டு இருந்தா, நீ கொடுத்ததையே நான் கொடுக்குறேன்னா, இப்போ கடவுள்
அவரு எல்லா இடத்துலயும் இருக்காரு, அவரு தான் கொடுத்திருக்காருன்னா அவரு ஒவ்வொரு ஜீவாத்மா கிட்ட ஏங்குறது என்னத்துக்கு? எதை கேட்கறதுக்காக அவர் இந்த பூஜா கிரியாக்கள் எல்லாம் வேத தர்ஷன் மூலியமா அதை உருவாக்குனார் அப்படின்னா, எப்பவாவது கொடுத்து ஜீவாத்மா வாங்கி ஒரு நாளாவது கொடுக்கிறவங்களையே கேட்க மாட்டாங்களா அப்படின்னு உணர்த்து. ஏதாவது ஒரு நாளாவது அந்த ஜீவாத்மாக்கு கொடுக்கிறவர்கிட்ட வாங்கி எல்லாமே பொருள் ரீதியான விஷயத்த வாங்கி ஒரு நாள் முழுசா என்ன கேட்கும் போது அந்த அருள் கிடைச்சிருது இல்ல. அதுக்காக தான் ஒவ்வொரு கிரியாக்களும் நடக்குது. ஒவ்வொரு கிரியாக்களுக்குள்ள ஒவ்வொரு ரிச்சுவல், ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயம், பூஜை புரஸ்காரத்துக்குள்ள, ஆச்சார அனுஷ்டானத்துக்குள்ள ஒரு உள்ள அர்த்தம் அடங்கியிருக்கு. அதை தான் ஒவ்வொருத்தரும் முழுமையா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அந்த நிலையில ஒவ்வொருத்தரும் இருக்கணும்னா மனசு உண்மையான பவித்திரமான மனசை தான் கடவுள் இயங்குறார். பவித்திரமான இருதயம் பவித்திரமானதுதான். ஆனா பவித்திரமான தூய்மை அடைந்த மனசை தான் கடவுளுக்கு திருப்பி ஒரு ஜீவாத்மால பரமாத்மாக்கு கொடுக்க முடியும். அது வெளியில இருக்கிற பரமாத்மாக்கு இல்லை, உள்ள இருக்கிற பரமாத்மாக்கு. அந்த நிலை வரும்போதே நீங்க எல்லா இடத்துலயும் கடவுளை பார்த்துருப்பீங்க. அதுக்காக தான் எல்லா விதமான ஆன்மீக பயிற்சியும் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப யமுனாச்சாரியாரோட நிலையும் அதுதான். மமநாத அஸ்தி யோ சம்யகம். என்னோட அஸ்தின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இது என்னோட சொத்து, என்னோட வீடு, என்னோட பொருள், என்னோட உடம்பு, என்னோட மனசு, என்னோட அறிவு, என்னோட திறமை, என்னோடது. மமநாத அஸ்தி எல்லாத்திலையும் என்னையே நான் இணைச்சிக்கிறேன். மமக்காரம். அந்த மமக்காரம் எங்கிருந்து வருது? நான்ற அகங்காரத்துல இருந்து வருது. இதனால என்ன ஆகுது? நான் அறியாமையிலேயே இருக்கேன். அறியாமையால எனக்கு துக்கமும் வருது, வேதனையும் வருது. அந்த பற்றுதல்னால ஆசை வந்துடுது. அந்த ஆசையால நான் எனக்கு குரோதம் வந்துடுது, துவேஷம் வந்துடுது, ராகம் வந்துடுது, மாத்சரியம் வந்துடுது, மதமும் வந்துடுது, மோகத்துல என்னைக்குமே இருக்கு. இதுதான் ரொம்ப தெளிவா சொல்றது. அப்போ என்னைக்கு அது விலகும்? சகல இருக்கக்கூடிய எல்லாமே சகல ததி தவைவ மாதவா, எல்லாமே உன்னோடு தான் அப்படின்ற அந்த நிலை எனக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன பயம்? தானம் பண்றதுக்கும் தர்மம் பண்றதுக்கும் எனக்கு பயமே இருக்காது. என்னோடதுங்கும் போதுதான் எனக்கு பயமா இருக்கு. நான் கொடுக்க தீந்துருமோன்னு என்னோடதுங்கும் போதுதான் எனக்கு அது மேல பற்றுதலா இருக்கு. என் குடும்பம் என்னோட சங்கதிக்கு வேணும்ன்ற அந்த சுயநலம் இருக்கு. என்னோடதுங்கும் போதுதான் அதை எப்படி சேர்த்து வைக்கணும், சேமிக்கணும், அதை எப்படி பாதுகாக்கணும்ன்ற அந்த பற்றுதலோட பயமும் இருக்கு. எல்லாமே உங்களோடதுன்னும் போது எனக்கு என்ன பயம்? இதுதான் யமுனாச்சாரியார் சொல்றார். சகலம் ததி தவைவ மாதவா. அற்புதமா அடுத்த 2 வரிகள். நியதஸ்வா இதி பிரபு பிரபுபுத்தேர் அதவா நியதம் ஸ்வா இதி பிரபுபுத்தேர். அந்த பிராஜ்ஞானத்தோட அந்த புத்தி கொடுத்துட்டீங்க. முதல்ல அறிவில்ல, அறியாமையில இருந்தப்போ நான் இது உங்களுக்கு கொடுத்தேன் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, இந்த பிரஜான புத்தியில ஞான உதயம் அடைஞ்சதுக்கு அப்புறம், ஆத்ம சாட்சாத்காரம் பாகவத சாட்சாத்காரம் ஆனதுக்கு அப்புறம், எல்லாமே உங்களோட தான் அந்த நிலை வந்ததுக்கு அப்புறம் எதை நான் கொடுப்பேன்? எல்லாமே ஏற்கனவே நான் கொடுக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் நீங்க தானே, உரிமையாளர் நீங்க தான் அப்படின்ற அந்த நிலையை சொல்றாரு. கிம்னோ சமர்ப்பயாமி தே. இன்னைக்கு பெரிய சமர்ப்பயம். புஷ்பம் சமர்ப்பயாமி, ஃபலம் சமர்ப்பயாமி, எல்லாம் சொல்றோம். பெரிய ஸ்தோத்திரம் கமலம் சமர்ப்பயாமி, நேத்திரம் கமலம் சமர்ப்பயாமி. கடவுள் கொடுத்த கண்ணை கடவுளை பார்க்கறதுக்காகவே சமர்ப்பணம் பண்ற. எல்லா இடத்துலையும் அவர் தான் அப்படின்னு சமர்ப்பணம் பண்ற. ஸ்ரோத்திரம் கடவுளோட நாமத்தை கேட்கறதுக்கு மட்டும் உயர்வான அந்த பிரம்ம வித்தியத்தை கற்கக்கூடிய அந்த அருள்மொழியை, அமுதமொழியை, ஞான மொழியை கேட்கறதுக்கு மட்டும் இந்த காதை நான் சமர்ப்பணம் பண்றேன். ஹிருதயம் கமலம் சமர்ப்பயாமி. நீங்க கொடுத்த ஹிருதயத்தை உங்களுக்கே சமர்ப்பணம் பண்றேன். நவவித பக்தியில 9வது நிலை எது? ஆத்ம நிவேதனம். ஸ்ரவணத்துல இருந்து ஆரம்பிச்சு ஆத்ம நிவேதனம் ஆகலைன்னா நவவித பக்தி ஸ்பூர்த்தி ஆகாது, முழுமை அடையாது. ஆத்ம நிவேதனம் பூர்ண பிரபத்தி, பூர்ண சரணாகதி. அந்த சரணாகதி நிலையை அடையணும்னா உண்மையா ஆத்ம நிவேதனத்துக்கு 2 விஷயம் வேணும். தன்மய அசக்தி, பரம விராக அசக்தி. ஐயோ, நான் என்னோட தெய்வீக தந்தை
தெய்வீக தாயிடம் நான் பிரிந்து வந்து விட்டேன். இங்க நான் அந்த ஜீவாத்மா பரமாத்மா உள்ளதான் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு நடுவுல மாயை அதை தடுத்துட்டு இருக்கு. அந்த மாயை திரை விலகணும். அது உங்களாலதான் விளக்க முடியும். மாயா பத்தியா நீங்க தான் என்ன மாயாதீனனா, அதுக்கப்புறம் மாயாதீத்தனா மாற்ற முடியும். மாயாதீனனா இருக்கக்கூடிய என்ன மாயாதீத்தனா நீங்க தான் மாற்றணும் அப்படிங்கிற அந்த விராகம், அந்த தன்மை சக்தி, அந்த பிரிவுல அந்த ஏக்கம் வரணும். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஏர்னிங், லாங்கிங், அந்த உணர்வு வரணும். அந்த உணர்வு வரணும்னா என்னைக்குமே கடவுள் நினைப்புலயே இருக்கணும். பகவத்கீதையில கிருஷ்ணர் 700 ஸ்லோகத்தை சொல்லியிருந்தாலும் ரொம்ப அற்புதமா சில வார்த்தைகளை திரும்ப 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 பயன்படுத்திட்டு இருந்தாரு, ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தாருன்னா இந்த 2 வார்த்தைகள் தான். சர்வேஷு காலேஷு, சர்வேஷு காலேஷு மம நித்ய ஸ்மரா. அதான் சொன்னாரு அர்ஜுன். இதெல்லாம் எவ்வளவு சுவையா தெரியுமா சொல்றேன் உனக்கு பகவத்கீதை. சர்வேஷு காலேஷு, பயப்படாத நான் இருக்கேன். மா சிச்சகா, யாம் இருக்க பயமே. ஆம் தம் சர்வ பாப்பேபியம், உன் பாப்பத்தெல்லாம் பார்த்துக்கிறேன். மோக்ஷாசமி மா சிச்சகா, சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம். பாதத்தை பிடிச்சிக்கோ, சரணடைச்சிக்கோ. ஆனா அது உடனே பாதத்தை பிடிக்கிறதுக்கும் முழுமையா சரணடைகிறதுக்கும் மாயை விடாது. மனசு பவித்திரமாகலைன்னா அது நடக்காது. மனசை பவித்திரமாக்கணும்னா சிந்தனை சர்வதா சர்வ காலேஷு சர்வத்திர ஹரிச்சிந்தனம். எல்லா காலத்திலையும் எல்லா நிலையிலையும் கடவுளோட நினைப்பிலேயே ஹரிச்சிந்தனம் ஹரிச்சிந்தனம் ஹரிச்சிந்தனம். சர்வேஷு காலேஷு, சர்வேஷு காலேஷுன்னா இப்போ காலையில் எந்திரிக்கிறோம், 1 மணி நேரம் பூஜை பண்ணலாம். நிறைய சந்தியாவதனம் பண்றவங்க இருக்காங்க, காலையில பூஜையில பிரம்ம முகூர்த்தத்துல தியானத்துல உட்கார்றவங்க இருக்காங்க, நிறைய ஆன்மீக பயிற்சியில ஒவ்வொருத்தரும் ஈடுபட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் தியானம் பண்றாங்க, பூஜை புரஸ்காரம் பண்றாங்க, லிங்க நிஷ்டனா இருக்காங்க, லிங்கத்துக்கு பூஜை நடக்குது, சாலிகிராமத்துக்கு அபிஷேகம் நடக்குது. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் பண்ணலாம், சாயந்தரம் 1 மணி நேரம் வச்சுக்கலாம். இப்போ மீதி இருக்கிற 22 மணி நேரம், அப்போ அந்த 2 மணி நேரம் கடவுளோட மனசு இணையும் போது அப்போ பவித்திரமா இருக்கு. அதுக்கப்புறம் கபோட பூஜை ரூமம் மூடிட்டோம்னா மனசு லோகத்துல லௌகீகத்துல பௌதீகத்துல அழுக்காயிடுச்சு. அப்போ 22 மணி நேரம் மனச அழுக்காக்கிட்டு 2 மணி நேரம் மனசை பவித்திரமாக்குறதுனால சீக்கிரம் கடவுளோட அனுகிரகம் கிடைச்சிருமா? 2 மணி நேரத்தினால, அந்த 2 மணி நேரம் பண்றதே பெரிய விஷயம் கலியுகத்துல. ஆனா இருந்தாலும் அந்த 2 மணி நேரம் கூட அதுக்கு கூட ஜாமம் இல்லைன்னு சொல்லுவாங்க, காலம் இல்லைன்னு, டைம் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ அவ்வளோ அவ்வளோ ரொம்ப பிஸியா இருக்காங்க மாயையில. ஆனா இருந்தாலும் அந்த 2 மணி நேரத்தினால கடவுளோட அனுகிரகம் கிடைச்சிருமா? அந்த 2 மணி நேரம் நினைப்பால சிந்தனத்தால மனசு பவித்திரம் கிடைச்சிருமா? அந்த 2 மணி நேரம் பூஜை புரஸ்காரம் தியானம் ராமநாம லிখিত ஜபம் பாராயணம் இத அருள்மொழியை கேட்கறது சத்சங்க கேட்கறது இதனால மனசு தெளிவடைஞ்சிருமான்னா இல்ல இல்ல இல்ல. என்னைக்கு உங்க மனசு நித்திய ஸ்மரணமா இருக்கும், இதெல்லாம் உங்களை ஊக்கப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். இந்த அருள்மொழி கண்டிப்பா வெளியே போனேன்னா மாயை, உங்களை மாயையில தான் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அது உங்களை முழுங்கி இருக்கு. அப்பப்போ இதெல்லாம் வெளியிலேருந்து எடுத்துட்டு வர மாதிரி ஒரு யுக்திக்கு தான் இப்போ சத்சங்கம் தியானம் லிখিত நாம ஜபம் சேவா பரோட்காரம் ஆன்மீக பயிற்சி சாதனாக்கள் எல்லாம் அதுக்கு தான் உதவுது. ஆனா இன்னைக்குமே அந்த சர்வேஷு காலேஷு அந்த நிலையில இருக்கணும். இப்போ ஒரு விதத்துல மனசுங்கிறது எப்படி இருக்கணும்னா, கடவுளோட நினைப்பு கடவுளோட சிந்தனை எப்பவுமே இருக்கணும்னா இந்த பராஸ் கல் அப்படின்னு சொல்லுவாங்க, பராஸ் சிந்தாமணி கல்லுன்னுவாங்க, அந்த பராஸ் மணி இங்கிலீஷ்ல அந்த பிலாசபர் ஸ்டோன்னுவாங்க. அந்த 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 பரஸ் கல்லை வச்சு எந்த மெட்டல் எந்த ஒரு ஒரு இரும்பை தொட்டாலும் அது பொன்னா மாறிடும், தங்கமா மாறிடும். பொண்ணு அது மட்டும் அது எதை டச் பண்ணாலும் எதை அது எந்த எந்த இதுல அந்த தொடர்புல வருதோ அது தங்கமா மாறிடும். அது இரும்பை தொட்டாலும் சரி, வெங்கலத்தை தொட்டாலும் சரி, எதை காப்பரை தொட்டாலும் சரி தங்கமா மாறிடும். அது பேரே தத்துவ ஞானி கல், பிலாசபர் ஸ்டோன். ஆனா அதுல தத்துவம் ஒண்ணு இருக்கு, அதுக்காக நிறைய பேர் இன்னைக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அது கிடைச்சா கோடீஸ்வரன் ஆயிடலாம், அதை வச்சே எல்லாம் இரும்பை கூட தங்கமாக்கிடலாம் அப்படி. ஆனா அதோட உள்ளர்த்தம் அந்த மாதிரி ஒரு கல்லும் இருக்கு. அது ஒரு பெரிய ஒரு சிந்தாமணி, ஒரு மணி, ஒரு பொக்கிஷமான ஒரு ரத்தின மணி மாதிரி.
இந்த பராஸ்கல். அதே மாதிரி தான் அந்த பராஸ்கல்ல பார்த்தீங்கன்னா அன்போட அந்த இரும்பை அது ஸ்பர்ஷனம் பண்ணும்போது, அது தொடும்போது அந்த இரும்பு என்ன ஆயிடுது, தங்கமா மாறிடுது. கோபத்துல அந்த இரும்பு மேல தூக்கி வீசினீங்கனாலும் அப்பவும் தங்கமா மாறிடுது. தெரியாம எதிர்ச்சியா அந்த இரும்பை அது ஸ்பர்ஷனம் பண்ணும்போது கூட அது தங்கமா மாறிடுது. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, கோபத்துல இருந்தாலும் கடவுள் நடப்பிலே இருங்க, அன்போட இருந்தாலும் கடவுள் நடப்பிலே இருங்க. கடவுளோட நினைப்பு குறைஞ்சிடுச்சுன்னா மாயையோட தாக்கம், அது கடவுளோட அங்கமா இருக்கக்கூடிய மாயையோட தாக்கம் உங்களுக்குள்ள இருந்து அது ஏற்கனவே நீக்கமர நிறைஞ்சிருக்கு. 3 குணங்களா 3 குணங்களா எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. அது உங்களை கடவுளை மனசை சுத்தம் படுத்தாம அது வச்சிரும். மனசு தூய்மை அடையாது. என்னைக்குமே கடவுள் நினைப்புல இருக்கும் போதுதான் உள்ள இருந்து அந்த மனசு தூய்மைக்கான அந்த நிலை பிறக்குது. அதுக்கு தான் எல்லா விதமான ஆன்மீக பயிற்சிகளும் முயற்சிகளும் அதுக்காக தான். அந்த நிலையில நீங்க அந்த மனசு தூய்மை ஆயிடுச்சுன்னா, மனசு எப்படி பராஸ் கல் மாதிரி, அந்த பராஸ் மணி மாதிரி மனசு அந்த மனோமணி மாதிரி ஆயிடுச்சுன்னா, மாசில்லா மணி மாதிரி ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் எங்க பார்த்தாலும் அந்த கடவுளோட நீங்க போக போக அது நீங்க பராஸ்கல் மாதிரி போறதெல்லாம் தங்கமாயிரும். தங்கமெல்லாம் தங்கமாயிரும், பார்க்கறதெல்லாம் தங்கமாயிரும். அந்த கடவுளை நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. எல்லா இடத்துலையும் பார்ப்பீங்க, எல்லா இடத்துலையும் ரசிப்பீங்க, எல்லா இடத்துலையும் அவர் உணர்வோடவே நீங்க சங்கமிப்பீங்க. அந்த உணர்வு தான் ரொம்ப பெருசு. அந்த நிலையை தான் அறியணும். அதுக்கு அந்த நிலை வந்துடுச்சுனாலே கொடுக்கறதுல உங்களுக்கு அந்த இன்பம் வந்துடும். இன்னைக்கு கொடுக்கறதுக்கு ஏன் அந்த இன்பம் இல்லை, அந்த கொடுக்கறதுல பயம் இருக்கு. ஒருத்தர் சொல்றாங்க தனக்கு மீறியதுதான் தானமும் தர்மம்ன்றாங்க. அதே உணர்ந்த ஞானிகள் சொல்றாங்க தன்னையே மீறி கொடுப்பதுதான் தானமும் தர்மம்ன்றாங்க. தன்னையே மீறி கொடுப்பதுதான் தானமும் தர்மம்னு ஞானிகள், உணர்ந்த ஞானிகள் சொல்றாங்கன்னா அவங்க அந்த நம்பிக்கையில இருந்திருக்காங்க, அந்த இணைப்புலயே இருந்திருக்காங்க, அந்த நினைப்புலயே இருந்திருக்காங்க. மனசு அவங்களுக்கு தூய்மையா இருந்திருக்கு. அதனால அவங்களுக்கு கொடுக்க கொடுக்க கடவுளோட அனுகிரகம் அவங்களோட தேவையை எக்கால கட்டத்திலையும் எப்போதும் நிறைவேற்றிருக்கு. என்னைக்குமே அவங்க உடமைய அவங்க கிட்டத்தை வச்சுக்கிட்டதே இல்லை. ஆனா அவங்க இருக்கிறத கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனா வர்றது வந்துட்டே இருந்தது. நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை. அதுதான் அந்த நம்பிக்கைக்கு என்ன பண்ணணும், மனசு தூய்மையாகணும். ஒரு விதத்துல நம்பிக்கை தான். நான் சொன்ன மாதிரி கடவுள் ஒரு இடத்துல இருக்காருன்றது நம்பிக்கை, வேற லோகத்துலதான் இருக்காருன்றது நம்பிக்கை, எல்லாத்துக்குள்ளயும் இருக்காருன்றது நம்பிக்கை, நீக்கமர நிறைந்திருக்காருன்றதும் நம்பிக்கை, எனக்குள்ளேயும் இருக்காருன்றது நம்பிக்கை, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்காருன்றது நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் ஒவ்வொருத்தரோட ஞானத்தை அளவிடுது. அந்த நம்பிக்கை அதிகரிக்க அதிகரிக்க உங்களோட பக்தியும் அதிகரிச்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்களோட பக்தி அதிகரிக்கணும்னா நீங்க கடவுளோட நினைப்பிலேயே இருக்கணும்னு அர்த்தம். கடவுளோட நினைப்பிலேயே இருக்கணும்னா நீங்க முதல்ல கடவுள்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்திருக்கோன்றது ஏக்கம் தான் அந்த நினைப்புல இருக்க வைக்கும். குழந்தை உங்களை பிரிஞ்சிடுச்சு, ஸ்கூலுக்கு போன குழந்தை வரல, காணும் அப்படின்னும் போது அந்த நினைப்பு எப்படி உங்களை பதட்டப்படுத்துது. இன்னைக்கு அந்த நினைப்பு எப்படி உங்களை எல்லா விஷயத்திலும் ஏங்கி இங்க போயிருக்காங்கன்னு தேட வச்சு அந்த சிந்தனையிலே இருக்கு. அப்போ என்ன நடக்குது, சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட மறந்துடுறீங்க. அந்த மாதிரி அந்த பரம விராக அக்னி, இந்த அக்னி கொழுந்து விட்டு எரியணும் உள்ள. பரமாத்மாவோட இன்னும் என்னால ஐக்கிய ஆக முடியலையே, எவ்வளோ இன்னும் பிறவி எடுக்கணும், இந்த ஜனனம் மரணமா இது தொடர்ந்துட்டே இருக்கே. அந்த ஏக்கம் தான் அந்த கடவுளோட நினைப்பிலே இருக்க வைக்கும். அந்த கடவுளோட நினைப்பிலே இருக்கும் போதுதான் இந்த நம்பிக்கையும் ஜாஸ்தியாகும். இந்த நம்பிக்கை ஜாஸ்தி ஆகும் போது, அதிகரிக்கும் போதுதான் அந்த ஞானமும் உங்களுக்கு உள்ள இருந்தே வழங்கப்படும். அந்த ஞானத்துல இருக்கும் போது அந்த நம்பிக்கை குறையாம இருக்கும். நம்பிக்கை குறையாம இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்பிக்கை அப்பப்போ டெம்பரேச்சர் மாதிரி மேலே கீழே போயிட்டு இருக்கக்கூடாது. அது இன்னைக்குமே ஒரே நிலையில இருக்கணும். அந்த நிலை வெறும் நம்ம இன்னைக்கு எல்லாமே சொல்றாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கார், எல்லாத்துக்குள்ளயும் இருக்கார், நீக்குமர நிறைந்த பேராற்றலா இருக்கார். அவரு பேரின்பத்தின் கடல், ஆனந்தத்தின் சமுத்திரம், சாகரம் எல்லாம் சொல்றத தவிர எல்லா இடத்துக்கும் நிறைந்திருக்காருன்ற வாயை சொல்றதை தவிர மனசார உணர்ந்திருக்கோமா? மனசு அந்த நினைப்பிலேயே இருக்கா? அப்போ நம்ம அதை
வாயால வேற சாஸ்திரங்கள், வேற வேதாந்தங்கள், உபனிஷத்துக்கு மூல கத்துக்கிட்டோம், சொற்பொழிவு மூல கேட்டுக்கிட்டோம். ஆனா அது பயிற்சிக்கு எடுத்துட்டு வரல. இன்னைக்கு அதை பயிற்சியில அதை எடுத்துக்கிட்டு வரோமோ அப்பதான் நம்ம நம்பிக்கைய நம்ம உண்மையா நம்பிக்கையை நம்ம சோதிச்சு பார்க்கணும். இன்னும் சொல்ல, சோதிச்சு கூட பார்க்கலாம். நம்பிக்கையை சோதிக்க கூடாது. நம்பிக்கை சாதனையை தான் கொடுக்கும், சோதனையை கொடுக்க கூடாது. ஆனா அந்த நம்பிக்கையை சொல்ல இப்படியெல்லாம் தான தர்மம் சுயநலம் இருந்தாம கடவுள் கொடுத்தது கடவுளுக்கே தான் கொடுக்கிற, எல்லா இடத்துலயும் அவர் தான் இருக்காரு அப்படின்னும் போது அந்த நம்பிக்கை, அந்த ஆழமான நம்பிக்கையே உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். அந்த நிலையில தான் ஒவ்வொரு ஞானிகளும் மகான்களும் எடுத்திருக்காங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய சாஸ்திரங்களை படிக்கலாம், வேதாந்த தரிசனத்தை உணரலாம், கேட்கலாம், கிரந்த ஞானம் மூலியமா மனசுல சில விஷயம்லாம் பதிவாகலாம். ஆனா அதை வாழ்க்கையோட நடைமுறைக்கு அதை பயன்படுத்தும் போது மோகம் கூடாது. மனசுல இருக்கு, அதை பின்பற்றும் போது பிராக்டிக்கலா அது இறங்கும் போது அதை பின்பற்றும் போது இந்த மோகம் கூடாது. ஏன் மோகம் கூடாது தெரியுமா? எங்க மோகம் இருக்கோ அங்க பயம் இருக்கு. அந்த பயம் நடுவுல வந்துடுது. பயம் எங்கெங்க இருக்கோ அங்க ஆசை இருக்கு. ஆசை எங்கெங்க இருக்கோ அங்க பற்றுதல் இருக்கு. பற்றுதல் எங்கெங்க இருக்கோ அங்க மாயை இருக்குன்னு அர்த்தம். அப்போ மனசு இந்த தூய்மை அடையலேன்னு அர்த்தம். இப்போ உங்க மனசு தூய்மை அடைஞ்சிருக்கா, தூய்மை அடையலையான்னு வேற வெளியில இருந்து யாரும் சொல்ல வேண்டியதில்லை. இந்த அருள்மொழியே உங்களுக்கு சொல்லும். அந்த மாதிரி இருக்கீங்களா? ஏன் கொடுக்க முடியல? ஏன் இன்னொருத்துக்கு வாரி வாரி வழங்க முடியல, கொடுக்க முடியல அப்படின்னா அந்த பயம் இருக்கு, பயம் இருக்கு, பயம் இருக்கு. அந்த பயத்தினாலேயே உங்களுக்கு அந்த மோகத்தினால கொடுக்க முடியல. ராமபிரானோட தந்தை பேர் தசரதர். தசரதரோட தந்தை மகா சக்கரவர்த்தி அஜா. அஜாவோட தந்தை மகா சக்கரவர்த்தி ரகு. அதுதான் இன்னைக்கு ரகுகுல ராமா, ரகுவம்சி, ரகுநாதா, ரகுராமா அப்படின்னு சொல்றோம். ரகுகுல ராமா, ரகுராமான்னு சொல்றோம். அப்போ ராமரோட அப்பாவோட தாத்தா தான் ரகு. அவர் பெரிய ஞானியா இருந்தார், விதேக ராஜாவா இருந்தார். ராஜ்ய அந்த பெரிய அகண்ட பாரதத்தை ஆண்டு கொண்டிருந்தாலும் அவருக்கு அந்த ராஜ்யத்தை மேலேயும் அந்த பொன்பொருள் மேலேயும் பெரிய அளவுக்கு பற்றது இல்லை. என்னைக்குமே அந்த தான தர்மத்துல அவர் கை ஓங்கி இருந்தது. இன்னைக்குமே எதையுமே அவரோட உடைமையா, நான் சத்திரியனா இருந்தா கூட இந்த ராஜ்யமெல்லாம் என்னோட வம்சாவளியில மூலியமா கிடைச்சா கூட எனக்கு அது மேல பற்றுதல் இல்லைன்ற நேரத்துல அந்த இல்லாமையை போக்குறதுக்காக அவர் ஒவ்வொரு நாளும் நித்தியம் தர்ம காரியத்தை பண்ணிட்டே இருக்கார். ஒரு காலகட்டத்துல பெரிய விஸ்வஜித்த யாகத்தை உருவாக்குனார். அந்த விஸ்வஜித்த யக்னத்துல போது வருஷ கணக்குல விஸ்வஜித்த யக்னம் நடக்கும். அப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு எல்லாத்துக்கும் வந்தக்கூடிய பிராமணர்கள், சன்னியாசிகள், மகான்கள், ஞானிகள், தேச பிரஜைகள் எல்லாத்துக்கும் எல்லா விதமான பொன் பொருள், அன்ன பிரசாதம், வஸ்திரம் எல்லாத்தையும் வாரி வாரி வழங்கிட்டாரு. கடைசியில அவருக்கு இந்த விஸ்வஜித்து இன்னும் எதுக்காக பண்ணோம்? விஸ்வத்தையே ஜெயிக்கிறதுக்காக பண்றோம். ஒரு சத்திரியன் பண்ணக்கூடிய யாகம், யக்னம். இது வசிஷ்டர் சொல்லி அவர் பண்றாரு. ஆனா அப்பதான் அவருக்கு புரிஞ்சது, இந்த உலகத்தை நான் எதுக்கு ஜெயிக்கணும்? இந்த உலகமே கடவுளுடையது, எல்லாத்துக்குள்ளயும் கடவுள் இருக்கார். இந்த அரியணையும் கடவுள் கொடுத்தது தான். என்னோட வம்சா சங்கதிகள் மூலியமா, என்னோட பித்ருக்கள் மூலியமா, எதுவுமே என்னோடது இல்லையே. இந்த உலகத்தை நான் எதுக்கு ஜெயிக்கணும்? அதுக்காக இந்த விஸ்வஜித்த யக்னத்தை நான் பண்ணணுமா அப்படின்ற அந்த ஒரு நிலை அவருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் வசிஷ்டருக்கு சொல்லிட்டு அந்த அந்த அயோத்தியா ராஜ்ய வாசிகள், அந்த அந்தணர்கள், அந்த மகான்கள், ஞானிகள், சன்னியாசிகள் எல்லாத்துக்கும் என்ன சொல்றாருன்னா, இந்த தேசத்தையே நான் தியாகம் பண்றேன், என்கிட்ட எந்த உடமையும் என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு அவரு அந்த ராஜ்ய அரண்மனை சுகபோகத்தெல்லாம் விட்டுட்டு தவிர்த்துட்டு வனவாசம் போயிட்டார். வனப்பிரஸ்தனா வனவாசம் போயிட்டார். அப்போ வனவாசம் போய் ஒரு எளிமையான வாழ்க்கை. இன்னைக்குமே அப்பேற்பட்ட மகா சக்கரவர்த்தி, அகண்ட பாரதமே, அகில உலகமே அவரோட ராஜ்யத்தின் கீழே இருந்தது. நிறைய சிற்றரசர்கள் அவருக்கு கீழே இருந்தாங்க. பேர்பட்ட மகா சக்கரவர்த்தி உண்மையா இப்பதான் விஸ்வத்தை ஜெயிச்சார். அந்த யக்னம் பண்ணா கூட விஸ்வத்தை ஜெயிக்க முடியாது. ஏதோ தேவேந்திரனோட அனுகிரகத்தினால அந்த பரப்பளவுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ராஜ்ய பரப்பளவு, அந்த எல்லை கொஞ்சம் கொஞ்சம் நீட்டுட்டு போகும். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, அவரோட அன்புக்கு எல்லையே இல்லாம ஆயிடுச்சு. இதுதான் பெரிய நிலை. அந்த அன்பு, கருணை எல்லையே இல்லாம ஆயிடுச்சு. அப்ப அந்த நிலையில அவர் வனத்துல இருக்கார், எல்லாத்தையும் இழந்துட்டார்.
அவரோட சன்னியாசி கோலத்துல வனப்பிரஸ்தனா ஒவ்வொரு வீட்லயும் வனத்துல என்னென்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு அதை வந்து உணவை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் பிக்ஷாதேகி இந்த பிக்ஷத்தை எடுத்துட்டு அவரோட அன்றாட ஞானியா மாறுறதுக்கு தப்போ வனத்துல இருந்தார். இப்போ ஒரு காலகட்டத்துல அந்த பக்கம் அயோத்தியாவாசிகள் பிரயாணம் செய்யறாங்க. உலகத்திலேயே நிறைய பேர் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாத்தையும் தியாகம் பண்ணாலும் யாராவது ஒருத்தரை சொல்லி காட்டினா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு எந்த ஒரு கோயில் காரியமாகட்டும், எந்த ஒரு ஆன்மீக காரியமாகட்டும், எந்த ஒரு சமுதாய தொண்டு ஆகட்டும், 4 பேர் விரும்பக்கூடிய விஷயம் என்னன்னா, அவங்க பண்ண தியாகத்தை யாராவது மைக்கில் ஸ்பீக்கரில் சொல்லி காட்டணும். அப்போதான் அவங்களுக்கு ஒரு திருப்தி அடையும், மனசு ஆத்ம திருப்தி அடையும். என்னன்னா, இப்போதான் நான் தியாகம் பண்ணுறதுக்கு சொல்லி என்னை பெருமைப்படுத்துறாங்க. யாராவது ஒருத்தர் கடவுள் யாராவது ஒருத்தர் அனுப்பியிருக்கார் என்னோட தியாகத்தை சொல்றதுக்கு. அது கூட ஒரு விதத்தில் மோகம் தான், அதுவும் ஒரு விதத்தில் மோகம் தான். ஏன்னா உள்ள இருக்கிற கடவுளுக்கு யாரும் சொல்லி காட்ட வேண்டியதில்லை. ஆனால் உள்ள இருக்கிற கடவுளுக்கு தெரியும் அந்த ஆத்மா எந்த அளவுக்கு தியாகம் பண்ணியிருக்கு. பண்ணக்கூடிய தியாகத்தை சொல்லி காட்டுறதும் மோகம் தான். ஆனா அந்த வனவாசத்துல அவர் ஒரு மரத்தடியில இருந்து அப்படியே பெருமாளை நினைச்சிட்டு தியானத்துல இருக்கார். அப்போ அங்க அவாத் வாசிகள்னு சொல்லக்கூடிய அயோத்தியா வாசிகள் அங்க கொஞ்சம் பேர் அந்த வனப்பகுதியை கடக்குறாங்க. கடக்கும் போது இந்த ராஜாவை பத்தி தான் பெருமையை சொல்லிட்டு பாரு. ஆனா இருக்கிறது ராஜான்னு தெரியல, அவரோட உருவம் எல்லாம் மாறி இருக்கு. அவர் அந்த ராஜாவுடைய விட்டுட்டார், சன்னியாசி கோலம் கொண்டார், அங்க படுத்துட்டு இருக்கார். ரொம்ப ஒரு தரித்திர உருவத்தில், ஆனா உள்ள உண்மையா பெரிய ஞானத்துல இருக்கார். எல்லாத்தையும் இந்த பட்டது எல்லாத்தையும் கடந்த நிலையில இருக்கார். ஆனா வெளியில பாக்குறவங்களுக்கு அது தெரியல. அந்த வழியா போனவங்க சொல்லிட்டே போறாங்க. என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா, நம்மளோட மகா சக்கரவர்த்தி ரகு எவ்வளவு பெரிய தியாகி இல்ல, அவரோட வாழ்வு முழுவதும் என்ன பண்ணாரு, நிறைய பேருக்கு தான தர்மம் பண்ணாரு, எந்த ராஜ்யத்தோடையும் பகைய வளர்த்துக்கல, எல்லாத்தோடையும் பரஸ்பரமா அன்பா இருந்தாரு, நான்ற அகங்காரமும் என்னுடையதுங்கிற மமக்காரமும் இல்லாத ஒரு ராஜா சத்திரியனா இருந்தார். அப்பேற்பட்ட ராஜா விஸ்வஜித் யாகத்துல தன்னோட உடைமைகள் எல்லாத்தையும், தன் சொத்து சுகத்தை எல்லாத்தையும், ராஜ்யத்தையும் தியாகம் பண்ணி, சுகபோகத்தையும் தியாகம் பண்ணி, தன் குடும்பத்தையும் தியாகம் பண்ணி, எல்லாத்தையும் தியாகம் பண்ணி அவர் வனவாசம் போயிட்டாரு. ஆஹா, அவரோட தியாகம் நினைக்கும் போது பேர்பட்ட ராஜா எங்களுக்கு கிடைச்சிருக்காரே அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளவு பெருமையா இருக்குன்னு அவரோட புகழை பாடிட்டு போறாங்க. கலியுகமா இருந்திருந்தா, ஆஹா, நம்மளை பத்தியும் கொஞ்சம் சொல்றதுக்கு, பெருமை சொல்றதுக்கு 4 பேர் இருக்காங்கப்பா நம்ம ராஜ்யத்துல, நம்ம தியாகத்தையும் சொல்லி காட்டுறாங்க பாருங்க. வீட்டுக்குள்ள பண்ணக்கூடிய சில விஷயங்களே இப்ப நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்மளை பத்தி பெருமையா சொல்லணும்னு பரவாயில்ல, ஆனா நம்ம பண்ண தியாகத்தையாவது கொஞ்சம் மெச்சிக்கணும், நம்மளுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படி. ஆனா ரகு எந்த நிலையில இருந்தாருன்னா, சக்கரவர்த்தி ரகு நேர போய் அவர்கிட்ட, அவங்க கிட்ட கேட்கிறாங்க. பேசுறது ரகு தான், சக்கரவர்த்தி தான் அவங்களுக்கே தெரியல. அவரோட உருவம் எல்லாம் மாறி இருக்கு. அவரு நேர போய் அவங்க கிட்ட கேட்கிறாரு, யாரை பத்தி பெருமை பேசிட்டு இருக்கீங்க? அந்த பிரஜைகள் சொல்றாங்க, எங்களோட பெருமை வாய்ந்த அந்த சக்கரவர்த்தி மகா ஞானி, மகா தபஸ்வி, தான தர்மத்தில் தேவர்களை விட சிறந்தவரா இருக்கக்கூடிய, பெருமாளின் வடிவமா இருக்கக்கூடிய அந்த ரகு சக்கரவர்த்தி பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். எப்பேற்பட்ட வம்சம், இஸ்மாக்கு வம்சம், சூரிய வம்சம், அந்த பிறந்த சூரிய மணி அவரு அப்படின்னு அப்படி பெருமை சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, மூடர்களே உங்களோட ராஜா அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு, அதை தியாகம் பண்ணாருன்னு சொல்றீங்களே, அதெல்லாம் உங்களோட ராஜாது தானா? கடவுள் கொடுத்ததை கடவுளுக்கே கொடுத்தார். இதுல என்ன தியாகம் இருக்கு? இன்னொரு தடவை அந்த ராஜா பத்தி பெருமையா சொல்லாதீங்க, உங்களை பார்த்தா எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவங்களை விரட்டுறாரு காட்டுக்குள்ள. அவங்களுக்கும் தெரியல, இது பேசுறது அவர் தான், ரகுதான் தெரியல. அவர் என்ன நினைச்சுட்டாங்கன்னா, இந்த இவருக்கு பைத்தியம் எல்லாம் அடிச்சு போட்டிருக்கு, நாங்க ராஜா பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்கோம், தியாகமா சொல்லிட்டு இருக்கோம். அந்த நிலைய அவர் வந்தப்பவே பெருமாள் மேலிருந்து வராரு, பிரத்யக்ஷம்.
தியாகம் பண்ணக்கூடிய தியாகத்தை கூட யாராவது சொல்லி கட்டும் போது அது என்னைக்கோ என்னோட அகங்காரத்தை கொஞ்சம் வெளிக்கொண்டு வந்துடுமோன்ற அந்த நிலையில அந்த ரகு இருந்தப்போ பெருமாள் வந்து தோன்றி, உனக்கு காலம் வந்துடுச்சு, வைகுண்டத்துக்கு வான்னு அவரை கூட்டிட்டு போறாரு. இதுதான் ரகுவோட கதை. கர்ணனோட கதை சொல்லவே வேண்டாம். கர்ணன் எதையுமே அதிரதனான அந்த தேரோட்டியோட பையனா இருந்தப்போ கூட, அங்க தேசத்தோட ராஜாவா இருந்தப்ப கூட என்னைக்குமே அந்த தான தர்மம் அவன் நிறுத்தினதே கிடையாது. காலையிலும் சரி மாலையிலும் சரி வச்சிருக்கிற அந்த பொன் பொருள் காசை கொடுத்துக்கிட்டே இருந்தார். அது தேரோட்டியோட பையனா இருந்தப்ப கூட அதே தர்மம் தான் பண்ணாரு கர்ணன். ஆனா பிற்காலத்துல துரியோதனால அங்க தேசத்துக்கு ராஜனானா கூட அதே காரியத்தை பண்ணாரு. அப்போ எந்த இடம் ராஜனா இருந்தாதான் தான தர்மம் பண்ணணும்னு இல்லை, பிரஜையா இருந்தாலும் தான தர்மம் பண்ணலாம். நல்ல காசு பணம் வந்தாதான் தான தர்மம். நிறைய பேர் இன்னைக்கு பிரார்த்தனை எப்படி இருக்குன்னா, சுவாமி நிறைய கொடுங்க, அப்பதான் நிறைய அவங்களுக்கு சேவை பண்ண முடியும். நிறைய கொடுங்க. நான் என்ன சொல்றேன், முதல்ல இருக்கிறதே என்னோடது தானே, அப்புறம் என்ன கொடுக்கிறது? முதல்ல நீங்க இதுல நம்பணும், இருக்கிறதே உங்ககிட்ட இப்ப இருக்கிறதே என்னோடதுதான், இருக்கிறதே உங்களோட தான் பகவானே அப்படின்னு வரும்போதுதான் யமுனாச்சாரியாரோட நிலை வருது. அந்த நிலை வரும்போதே உங்களுக்கு இருக்கிறது மட்டும் இல்ல, அது எப்படி அந்த பக்தனுக்கு அந்த ஜீவாத்மாக்கு இந்த தான தர்மத்தோடு ஈடுபோதுமோ கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரத்தி தேவரும் அப்படிதான். ரத்தி தேவரோட கதை இன்னும் அற்புதம். இன்னைக்குமே பெருமாளோட பக்தரா இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணி ரகுமாரியே எல்லா சேவையும் தான தர்மமும் பண்ணி அந்த மோகத்தை விட்டு கடைசியில அந்த ராஜ்யம் பெரிய ஒரு வறட்சியை சந்திச்ச போது அந்த ராஜ்ய அரண்மனைக்காக கொஞ்சம் தானியம் எல்லாம் வச்சிருப்பாங்களே, அதை கூட கொடுத்துட்டாரு பிரஜைக்காக. எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாரு. கொடுத்து கடைசியில அவருக்கே ஒரு பிடி சாப்பாடு இல்லாம ஆயிடுச்சு. 12 நாள் சாப்பாடு இல்லாம இருந்த ரத்தி தேவர் தன் குடும்பத்தோட வனவாசத்துக்கு போறார். எங்கேயாவது கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமான்னு ஏதோ அவர் மந்திரி மூலியமா கொஞ்சம் கஞ்சி கிடைக்குது. அந்த கஞ்சியை குடிக்கலான்னு போது ஒரு அந்தனர் வந்து பிக்ஷாந்தேகின்றார். அதையும் கொடுத்துறாரு கஞ்சி. ஐயோ கஞ்சியா இந்த அந்தனருக்கு கொடுத்துட்டோமே, அவரும் பாவம் பசியோட. என்ன வறட்சிங்கிறது எல்லாத்துக்கும், மழை இல்லை, தானிய வளரல, செழிப்பு இல்லை நாட்டுல. அப்போ அந்த நிலையில அந்த கஞ்சியை கொடுத்துறாரு. கஞ்சியை கொடுத்து கொஞ்சம் தண்ணி இருக்கு, அந்த தண்ணிய சாப்பிட்ற போவேனும் போது ஒரு சண்டாளன் வர்றாரு. சண்டாளன் என்ன தெரியுங்களா? நம்ம இடுகாட்டுல சுடுகாட்டுல இருக்கக்கூடிய சண்டாளன் தப்பான வார்த்தைகள்லாம் கிடையாது, அதுவும் ஒரு தெய்வ பிரிவிதான். சுடுகாட்டுல இருக்கு அவரு வர்றாரு, அவரோட அந்த நாயும் வருது. அவருக்கு கொஞ்சம் தண்ணியை கொடுத்து அவரோடும் கொடுத்துருக்கு, அதை மட்டும் கொடுங்க. இதுதான் ரத்தி தேவரோட அர்த்தம். அப்போ ஒவ்வொருத்தரோட ஸ்ரத்தை எப்படியோ, ஒவ்வொருத்தரோட நம்பிக்கை எப்படியோ அதே மாதிரி தான். இதே மாதிரி தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அந்த நிலையில இருக்கணும். ஸ்கந்த புராணம் சொல்லுது, சம்பாதிச்ச சொத்து, சம்பாதிக்கக்கூடிய அன்றாட அந்த பணத்துல இருந்து 100ல் 10% தான தர்ம காரியத்துக்கு சொல்ற. நியாய உபர்ஜித வித்தஸ்ய தசமச்சேன தீமதः கர்த்தவ்ய வினோகஸ்ச ஈஸ்வர பிரீத்தியேத்தமேவ ச. கடவுளோட திருப்திக்காக ஈஸ்வர பிரீத்தியேத்தமேவ ச. அது எப்படி சொல்லுது? நியாய உபர்ஜித வித்தஸ்ய அப்படின்னா நியாயமா சம்பாதிச்ச காசை, உழைச்சி நியாயமா சம்பாதிச்ச காசையே 100ல் 10% தான தர்மத்துக்கு கொடுங்க அப்படின்னு. தசமஞ்சேன தீமத்தனா, தசமஞ்சேன 10% கொடுங்க. இதுதான் புனித குரானும் சொல்லுது, புனித பைபிளும் சொல்லுது, எல்லா புனித நூல்களும் இதான் சொல்லுது. இன்னைக்கு 100% கொடுக்கலாம். அப்ப பாருங்க, அந்த 10% ஏன் சொல்லியிருக்காங்க தெரியுமா? 10% முதல்ல ஆரம்பிக்கட்டும் சொல்லியிருக்காங்க. 100% நீங்க யமுனாச்சாரியார் நிலையில, அந்த நிலையில எல்லாமே யாருக்கு கொடுக்குறேன்? நான் கடவுளுக்கு தான் கொடுக்குறேன். கடவுள் கொடுத்ததை கடவுளுக்கே கொடுக்குறேன். என்கிட்ட இருக்கிறதுன்னு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற அந்த நிலையில கொடுக்கும் போது உங்க கையில எது வந்து சேரணுமோ அது வந்து சேரும். அந்த நம்பிக்கையில இருந்தா, அந்த அளவில்லா நம்பிக்கையில இருந்தா, அளப்பரியா அன்பில் இருந்தா, அந்த கருணை நிலையில இருந்தா அது வந்து சேரும். இதுவே பெரிய விஷயம்.
மோட்சத்துக்கு எளிமையான வழி என்ன தெரியுங்களா? தானமும் தர்மமும் தான். அதனாலதான் ஔவையார் ரொம்ப அற்புதமா சொல்றாங்க, அரிது அரிது அரியது கேட்பின் அரிதவள் வேலாய். முருகனே கேட்கிறார் ஔவையார் கிட்ட, ஞான ஸ்வரூபனா இருக்கக்கூடிய கேட்கிறார், அரிது கேட்பின் அரிதவள் வேலாய். என்ன கேட்கிறார்? எது அரியது மூதாட்டி அப்படின்னு சொல்றோம். அரிது அரிது மானிடர் அரிது, மானிடர் ஆயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கு பிறத்தல் அரிது. செவிடு பேடு நீங்கி பிறத்த காலையும் கல்வியும் ஞானமும் நயத்தல் அரிது. கல்வியும் ஞானமும் நயந்த காலையும் தானம் தர்மம் தான் செயல் அரிது. வெறும் கல்வி ஞானம் இருந்தா பத்தாது, தானமும் தர்மமும் தான் செயல் அரிது. தானமும் தர்மமும் தவமும் தான் செயலார் ராயினின் மாணவர் நாடு வழித்திருந்திடுமே அப்படின்ற. அப்போ தானமும் தவமும், தானம் மூலியமா அன்பு பெருகிட்டே இருக்கு, மோட்சம் மோகம் போகுது, மோகக்ஷயா மோட்சம் நடக்குது. தவம் மூலியமா அந்த மனசு பவித்திரமாயிட்டே இருக்கு. தவம் சொல்லக்கூடியதுதான் இன்னைக்கு பண்ணக்கூடிய ஆன்மீக பயிற்சிகள். அப்போ ஆன்மீக பயிற்சி மூலியமா மனசு சுத்தமாகுது. பரோட்காரம் சேவைகள் மூலியமா இன்னும் அன்பு ஜாஸ்தி ஆகுது, அதிகரிக்குது. அது மோகத்தை உடறதுக்கு பரோட்காரம் மூலியமா அது சாட்சாத்காரம் கிடைக்குது. அப்ப அரிது இதுதான் அரிது. பெரிய அரிது என்ன தெரியுமா? அடிக்கடி எப்படி சர்வேஷு காலேஷுன்னு பகவத்கீதையில கிருஷ்ணர் 700 ஸ்லோகத்திலேயே அப்பப்போ சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? சர்வேஷு காலேஷு. உனக்கு எப்போ இந்த துக்கம் வருது தெரியுமா? ஏன் இந்த பதட்டம் வருது தெரியுமா? ஏன் இந்த ஆசை வருது தெரியுமா? ஏன் இந்த ஆசை பேராசை வருது? நீ கடவுளோட நினைப்பிலேயே இல்லை. சர்வேஷு காலேஷு, எப்பவுமே கடவுளோட நினைப்பிலேயே இருந்தா உனக்கு எந்த துக்கமும் இல்லை, துக்கமே இல்லை. துக்கமே உன்னை அண்டாது, மாயையிலிருந்து நீ வெளியே வந்துடுவேன் அப்படின்னு. அதே மாதிரி இன்னைக்கு நானும் போது இந்த சச்சிதானந்தனா, இந்த உருவம் கிடையாது, உணர்வா சொல்லிட்டு இருக்கிறது என்ன? கடைசியில எந்த சொற்பொழிவு சொன்னாலும், எந்த அருள்மொழியை சொன்னாலும் கடைசியில ஒண்ணு சொல்லுவேன், நீங்களும் நானும் ஒண்ணுதான், நீங்களும் கடவுள் தான். உண்மையா சொல்லணும்னா ஔவையார் சொன்ன அரிது இதுதான். நான் உங்களை கடவுள்னு சொல்றது, நீங்க என்ன கடவுள்னு நம்பலைன்னா கூட நீங்களும் உங்களை கடவுள்னு தான் சொல்றது, இதுதான் அரிது. ஏன்னா இதை உங்களுக்கு மனசுல ஊட்டிக்கிட்டே இருக்கேன். அதுக்கு ஒவ்வொரு ஆத்மாவும் பல ஜென்மங்களா காத்துட்டு இருக்கீங்க. வெறும் சொற்பொழிவை சொல்லலாம், ராமாயணம் இதிகாசம் புராணத்தெல்லாம் சொல்லலாம். ஆனா இன்னைக்கு அந்த நிலையை உங்களுக்கு நான் இந்த அருள்மொழி மூலியமா, இந்த அனுகிரக பாஷண மூலியமா அந்த அனுகிரகத்தை உங்க மனசுல விதைச்சிக்கிட்டே இருக்கேன். அந்த அனுகிரகத்துக்கு உங்களை நான் தயார்படுத்திக்கிட்டே இருக்கேன். இதுதான் பெரிய நிலை. உங்களை நீங்களும் நானும் ஒண்ணுன்னு சொல்றேன். நீங்களும் கடவுளோட அங்கம் தான். கடவுளோட அங்கம்ங்கும்போது கடவுளோட சொத்துக்கு, அது அளப்பரியா அன்புக்கு நீங்க தகுதியானவர்கள் தான். நீங்க முதல்ல அதை நம்பணும், முழுமையா நம்பணும்னு சொல்லிட்டு. இதுதான் பெரிய அரிது. இந்த சபையே அரிது, இந்த சந்திப்பே அரிது, இந்த அருள்மொழியை கேட்பதே அரிது. உங்களை பார்ப்பதும் நான் அரிது, எனக்கும் அரிதுதான். அரிதுன்னா ரேர் ரேர் ரேர், இதுதான் பெரிய அரிது அந்த நிலை. அதனாலதான் ஔவையார் ரொம்ப இந்த உலகில் நல்லார் ஒருவர் உள்ளாரே அவர் பொருட்டு பெய்யும் மழைன்றாங்க. ஒரே ஒருத்தர் அந்த நிலையில இருந்தா கூட மழை வருங்கிறாங்க ஔவையார். இப்ப இந்த நிலையில அந்த வச்சனத்தை எழுதியிருப்பாங்க. ஒரே ஒரு இருந்தா கூட அந்த மழை வரும். அந்த நிலையில இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் உருவாக்க உண்மையா, ஒவ்வொருத்தரும் நிஷ்காமிய கர்ம யோகியா மாறணும். கர்ம யோகியா மாறணுன்றதுக்காக இந்த அப்போ மனசு என்னைக்குமே அந்த பதிவிலேயே இருக்கணும், கடவுளோட நினைப்பிலேயே இருக்கணும். கடவுள் எல்லாம் படிச்சுட்டு அகம் பிரம்மா சர்வம் பிரம்மா சர்வம் கல்விதம் பிரம்மா அகம் சர்வோகம் அகம் சர்வம் அகம் சர்வம் மம அஸ்தி எல்லாமே என்னோடதுதான் சொல்லிட்டு நம்ம தான தர்மம் பண்றதுக்கு மனசு கையை தடுமாறுதுன்னா அப்போ மனசு இன்னும் தூய்மை அடையலேன்னு அர்த்தம். தூய்மை அடையலே என்ன கேட்டீங்கன்னா, நீங்க சோதிச்சு பார்க்கணும் உங்களோட அன்பை. கடவுளைல கிடையாது, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவை, அந்த பரமாத்மாவுடைய பேரன்பை, அந்த பேரானந்தத்தை நீ உணரணும், மனசை தூய்மை அடையணும்னு சோதிச்சு பார்க்கணும். கடவுளுக்காக தான் கொடுக்கும். என்னதான் நடக்கும்? வியாபாரத்துல நஷ்டம் ஆயிடுச்சுன்னா கடவுள்கிட்ட குறை சொல்றோம். அங்க பணம் போட்டது போயிடுச்சு. தான தர்மத்துக்கு கொடுக்கறதுக்குன்னா மனசு தயங்குது. ஏன்னா வியாபாரத்துல வர்றது வாழ்வாதாரமா இருக்கு, இங்க கடவுளுக்கு கொடுக்கறது அது வராதுன்னு தெரியும்.
அந்த நம்பிக்கை எங்கெங்க இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையும் நடக்கும். ஒரு சின்ன கதை, கௌரி அப்படின்னு ஒரு கிராமத்துல ஒரு சின்ன அந்தனரோட பொண்ணு ஒரு பெரிய சிவபக்தையா அந்த ஒரு கிராமத்துல, ஒரு குக்கிராமத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த கௌரி பொண்ணுக்கு அவங்க தந்தை பெரிய ஒரு செல்வாக்கு மிகுந்த குடும்பம் கிடையாது, ஒரு தரித்திரம் உள்ள ஒரு குடும்பம் தான். வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவையோ, உணவு ஆகாரத்துக்கு உடுத்துறதுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு தான் இருக்கு. அந்த அந்தனர் அவங்களோட தகப்பனார் வேத பண்டிதர், வேதத்தெல்லாம் சொல்லி கொடுக்குறார். இந்த வேதத்தை சொல்லி கொடுத்த அவருக்கு கூட வேதத்தை பின்பற்றணுன்ற அந்த சொல்லி கொடுக்குறாரு. அவங்க தான் நிறைய பேர் இன்னைக்கு சொல்லி கொடுக்குறாங்க, வேதத்தை அருமையா பாராயணம் செய்யறாங்க. அந்த வேதத்தின் படியா நடக்கிறாங்களா அப்படின்னா அதுதான் இன்னைக்கு முக்கியம். அந்த நடைமுறைப்படுத்தும் போதுதான் அந்த மோகம் போகுது. அந்த நடைமுறைப்படுத்துறதுக்கு மனசுல அந்த பயம் வருது. பயம் வருதுன்னா மோகம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப எப்படி மோகம் போகும்? மோகம் நம்மளை வாட்டும். அப்ப எப்படி மோகம் போகலன்னு எப்படி மோட்சம் கிடைக்கவே. அப்போ அந்த நிலையில அது அவரோட புதல்வியா இருக்கக்கூடிய கௌரிக்கு எல்லா விதத்திலையும் அந்த வேதத்தை கற்றுக் கொடுக்கிறார், வேத வித்தா கற்றுக் கொடுக்கிறார். மனசுல ரொம்ப அந்த பொண்ணுக்கு அந்த பாலிய பருவத்திலேயே எல்லாம் பதிவாயிடுச்சு. ரொம்ப ஒரு நற்குணம் படைத்த ஒரு குழந்தையா, தான தர்மத்துக்கு சிறந்த குழந்தையா இருக்கு. அந்த குழந்தை அவங்க சாப்பிடலனாலும் பரவாயில்ல, பக்கத்துல என்னென்ன இருக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் சாப்பாடு சின்னதுல இருந்தே அந்த உணவை பரிமாறி அன்பை பரிமாறி அந்த நிலையில தான் அந்த குழந்தை வளர்ந்துட்டு இருக்குது. ஒரு காலத்துல என்னாச்சுன்னா அந்த கிராமம் பெரிய ஒரு வறட்சியில சிக்கிடுச்சு. மழை இல்லை, தண்ணீர், நதி, குளம் எல்லாம் வறண்டு போச்சு. விவசாயம் இல்லை, தானியம் வளரல, தானியம் இல்லாதனால தனமும் இல்லை. எல்லாம் வறட்சியில கஷ்டப்பட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் 2 நாளுக்கு ஒரு தடவை தான் உணவு கிடைக்கும். அந்த காலகட்டத்தில் கூட அவங்க தகப்பனார் இயற்கையை ஏகிட்டார். அவங்க அம்மாவை அவங்க பார்த்துட்டு எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு உதவிய அந்த சின்ன பொண்ணு செஞ்சுட்டே இருந்தது. 12 வயசு பொண்ணு தான். ஒரு காலகட்டத்தில் என்னாச்சு, இந்த தண்ணீர் எடுத்துட்டு வரக்கூடிய அந்த ஏரி ரொம்ப தொலைதூரத்துல இருந்தது. வேற கிராமத்துல அங்க மட்டும்தான் கிடைக்கும். ஏதோ கொஞ்சம் தானியம் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு இந்த குழந்தை அந்த ஏரிக்கு போய் கொஞ்சம் அந்த பானையில கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தப்போ கொஞ்சம் தானியமும் கிடைச்சது. வந்துட்டு இருந்தப்போவே என்னாச்சுன்னா ஒரு பிராமணரை அந்த பொண்ணு பார்க்குது. அவரும் கையேந்தி பிச்சை கேட்கிறாரு, இதா இருக்காமா அப்படின்னு. ஏன்னா வறட்சிங்கிறது நந்தி தேவரோட கதை மாதிரி தான், எல்லாத்துக்கும் பொதுவானது. அந்த பொண்ணு அந்த தானியத்தை கொடுத்துருது. கொஞ்சம் நடக்க 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 சின்ன ஒரு நாய்க்குட்டி குலைக்க முடியாம, நடக்க முடியாம, ரொம்ப அந்த உடம்பு வறண்டு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இப்போ இது பார்த்தோன்னே பாவமா இருந்த அந்த நாய்க்குட்டிக்கும் கொஞ்சம் தண்ணியை, தாகத்தை தீர்க்கிறதுக்கு தண்ணியை கொடுக்குது இந்த குழந்தை. கொஞ்சம் நடக்க 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 இவங்க கிராமம் வருது. கிராமம் வரும்போதே அந்த வயசான ஒரு மூதாட்டி அவங்க ஏதாவது தண்ணி இருக்காமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த குழந்தை அந்த பானையிலேருந்து கொஞ்சம் தண்ணி கொடுக்குது. ஒரு பக்கத்துல ஒரு வயோதிக நபர், அவரும் படுத்த படுக்கையா இருக்கார். தண்ணி தண்ணின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு, எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த குழந்தைக்கு அந்த இதே இல்லை, எங்க அம்மாவுக்காக நான் தண்ணி எடுத்துட்டு போறேன், எங்க அம்மாவோட தண்ணி கொடுக்கலன்னா எங்க அம்மாவோட உயிர் போயிடும், அவங்க படுத்த படுக்கையா இருக்காங்க, கடைசி இந்த தண்ணியாவது கொடுத்தாதான் ஒரு 2-3 நாளாவது, ஒரு நாள் 2-3 நாளாவது அவங்க உயிர் தாக்கு பிடிக்கும்ன்ற அந்த நிலையே இல்லை. போன இடத்துல எல்லாம் அந்த தான தர்மம் பண்ணிட்டே இருக்காங்க. அதையும் மீறி ஒரு ரொம்ப கூன் விழுந்த ஒரு மூதாட்டி கடைசியில வராங்க. ஏதாவது எனக்கு தண்ணி கொடுமா, நீ யாருன்னு நிமிர்ந்து கூட என்னால் பார்க்க முடியல, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு கையேந்தி அந்த மன்றாடுறாங்க. இந்த குழந்தையோ பார்க்குது, கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா மனசு என்னன்னா, கடவுள் இது தண்ணி கொடுக்கணும்னு முடிவுபட்டாருன்னா ஏதோ ஒரு ரூபத்துல கொடுப்பாரு, அவருதான் பஞ்சபூதமாவா இருக்கா அப்படின்ற நிலையில அந்த அடி கொஞ்சம் அந்த பானையில கொஞ்சம் அடிமட்ட நிலையில இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் தண்ணீரை கூட அந்த கூன் விழுந்து அந்த மூதாட்டிக்கு இது கொடுத்துட்றாங்க. மூதாட்டிக்கு கொடுக்கும்போது அவங்களால சரியா பானையை கூட குடிக்க முடியல. குடிச்சு 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 அது பானையை பிடிக்க முடியாம இந்த குழந்தை அதுக்கு உதவி செய்யுது. பானையோடு குடிச்சு என்ன ஆயிடுதுன்னா எல்லாத்தையும் தீர்த்து பானையும் கீழே விழுந்துடுது.
கை நடுக்கத்துல தவறி கீழே விழுந்துடுது. இருந்த 2-3 சொட்டு தண்ணியும் மண்ணில் போயிடுது. இந்த குழந்தைக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை. ஆனா மனசுல ஒண்ணு தோணுது, என்னன்னா ஆஹா, இத்தனை ஜீவாத்மாக்களுக்கு, இத்தனை கடவுளோட வடிவத்துக்கு நான் தண்ணி கொடுத்துருக்கேன். போகும்போது எங்க அம்மாவுக்கு மட்டும்தான் தண்ணி எடுத்துட்டு வரணும்னு போனேன். ஆனா எங்க அம்மா ரூபத்துல இருக்கக்கூடிய இத்தனை கடவுளோட வடிவத்துல இருக்கக்கூடிய இத்தனை குழந்தைகளுக்கு, இத்தனை ஆத்மாக்களுக்கு நான் தண்ணியை கொடுத்துருக்கேன் அப்படின்னு மனசு திருப்தி அடைஞ்ச உடனேயும் அந்த பானை விழுந்த இடத்துல இருந்து பெரிய ஊத்து தண்ணி மேல வருது. மழையும் கொட்டது. இப்போ அங்க வந்துட்டு இருக்கிறது வேற யாரும் இல்லை, அந்த மூதாட்டி ஆதிபராசக்தி பிரகிருதி மாதா பார்வதி அம்மாவே தோன்றி அந்த காட்சியை கொடுக்குறாங்க. ஏன்னா இதுதான் நிலை. அந்த ஒரு குழந்தையால அந்த சுத்துப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கிராமத்தோட வறட்சியே போயிடுச்சு. வறட்சிக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கலாம், ஒரு சாபமா இருக்கலாம். இயற்கையை மதிக்கலைன்னா கூட இயற்கை அந்த கடவுளோட நினைப்புல இருக்கிறதுக்காக இயற்கை சீற்றத்தை, இயற்கை சீரழிவை கொடுத்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலை. ஆனா அந்த ஒரு ஆத்மாவால, அந்த கௌரிங்கிற அந்த ஒரு சிறு குழந்தையால அவ பண்ணக்கூடிய தான தர்மத்தினால அவங்களோட அந்த குழந்தையோட உயிரையும் பணையம் வச்சு, அவங்க அம்மாவோட உயிரையும் பணையம் வச்சு இந்த பண்ணக்கூடிய அந்த தான தர்மம் அந்த கிராமத்துக்கே, அந்த ராஜ்யத்துக்கே செல்வத்தையும் செழிப்பையும் கொடுத்தது. தானம் தர்மம் அவ்வளோ சிறந்தது. அதனாலதான் ரொம்ப அற்புதமா இன்னைக்கு பண்ணக்கூடிய பரோபகாரம் அதுதான். இங்க எந்த முதலீடும் இல்லை. இந்த ஆசிரமத்துல அறக்கட்டளையில எந்த பணவரமும் கிடையாது. ஒரே ஒரு முதலீடு தான், நம்பிக்கைங்கிற முதலீடு. ஒரே ஒரு வரவு தான், செலவு தான். அன்பை வரவா வருது, அன்பு செலவாகுது. பணம் இல்லை, பணம் இல்லை, குணம் குணம், குணம் இல்லை, குணம் இல்லை, மனம் மனம், மனமும் பணமும் குணமும் ஜனங்களுக்காக தான், ஜனங்களுக்காக தான், ஜனங்களுக்காக எல்லாம் கூட மனமாட்டது. அப்போ அந்த அளவுக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் இருக்கணும். வேதாந்தத்தை கேட்டுக்கிட்டு பாராயணம் அதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் வேண்டாம்னு நான் சொல்லலை. அதெல்லாம் அந்த நிலையை அடையிறதுக்கு. ஆனா பிராக்டிக்கலா அந்த நிலையில நீங்க இருக்கணும். அந்த நிலை இருக்கணும். அந்த நிலை இருக்கணும்னா நீங்க மனதளவுல அந்த நம்பிக்கை இருக்கணும். தான தர்மம் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். யாரு கொடுக்குறீங்க? எல்லாமே கடவுளோட வடிவம் தான். உங்ககிட்ட இருக்கிறது முதல்ல கடவுள் கொடுத்ததான் நம்பினாதான் அந்த நம்பிக்கையே வரும். இல்லைன்னா வராது. நிறைய சொல்லுவாங்க இன்னைக்கு குடும்பம்னா குடு பிளஸ் இன்பம் அப்படின்வாங்க. அதுதான் குடும்பம். கொடுக்கறதுல ஒரு இன்பம் இருக்கு, அதுதான் குடும்பம். குடு பிளஸ் இன்பம் குடும்பம். வெறும் இந்த உங்களோட பரிவாரத்துக்கே இருந்தா கூட அதுவும் ஒரு சுயநலம் தான். இந்த லோகமே, இந்த உலகே, இந்த அண்ட பிரம்மாண்டமே கடவுளோட குடும்பமா பாருங்க. அப்போ இந்த குடு பிளஸ் இன்பம் தானா வரும். கொடுக்கறதுல ஒரு இன்பம் இருக்கு, தியாகத்துல ஒரு சுகம் இருக்கு. அது போகத்திலையும் ரோகத்திலையும் கிடைக்காது. தியாகத்துல ஒரு தனி சுகம். அந்த தியாகத்தோட சுகம் தான் யோகத்தையும் கொடுக்கும், அந்த யோக நிலையும் கொடுக்கும். அந்த சுகத்தை ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கும். அந்த தியாகம் பண்ணும்போது அவ்வளவு சுகம் இருக்கு. அதுதான் இன்னைக்கு இந்த ஸ்தோத்திர ரத்ன மூலியமா அதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த ராமநாமத்தை சொல்றது மட்டும் இல்லை, ராம காரியத்தையும் பண்ணணும். மன்மே ராம் ஆத்மே காம். ராமநாமத்தை சொன்னா கூட, சொன்னாலாவது, எழுதினாலாவது, பாராயணம் பண்ணாலாவது, கேட்டுட்டே இருந்தாலாவது ஒரு நாள் ஒரு அந்த மனநிலை மாற்றம் வரும். என்ன தெரியுங்களா? ராம காரியத்தை பண்ணணும். ராமகாரியம்ங்கிறது அனைவருக்கும் அன்போடு சேவை செய்வதே ராமகாரியம். அனைத்து ஆத்மாவிலையும் ராமனை பார்ப்பதே ராமகாரியம். அந்த அதுதான் ஒவ்வொருத்தரும் பண்ணணும். கண்டிப்பா பண்ணுவீங்க. ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. வருகின்ற 27, 28 நம்ம நாகசாயி மந்திர்ல தீன சரண்யா ஷிரடி சாயி முதல் நாள், 2